ஸோ இது 3வது ஹோட்டலு. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பார் வச்சிருக்கோம். இது காஃபி. இதுங்க பாருங்க, ஆளே இல்ல. இது பாருங்க, அண்ணனோட போட்டு நடந்து வரா. இவளுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து எதுக்குதான் வச்சிருக்கோம் தெரியல. ஒரு 3 காஃபியோட இது எடுத்துட்டு வர தெரியல. சோம்பேறி பயல, உனக்கெல்லாம் சம்பளம் கொடுத்து வச்சிருக்கான் பாரு. என்ன சொல்லணும், ஆளை மண்டையம் பாரு, நடக்கிற நடையும் பாருங்க. ஆள் இல்லாத இடத்துல டீ ஆத்திட்டு கிடக்குறான் இவன் பார்ல. காரமும் பிடிச்சவனு நம்மளுக்குன்னு வந்து சேருதுங்க. சரி வாருங்க, இன்னொரு ஆளை கூப்பிட்டு வரும். இவனுக்கு தானா ஃபாஸ்டா வேலை செஞ்சு கிளிப்பானுங்களா பார்க்கலாமே. ஃபாஸ்டா என்னத்தை செஞ்சு கிளிக்கிறாங்க. நம்ம உயிர் எடுக்காம இருந்தா சரிதான். இன்னொரு ஆளை புதுசா போட்டாச்சு. ஸோ வருமானம் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான். ஆனா அதுக்கேத்த மாதிரி, வருமானத்துக்கு ஏத்த மாதிரி இவனுங்க வேலை செய்யணும் பாருங்க. இங்க 3 பேர் நிக்கிறாங்க. ஒரு காஃபி பொடி கொண்டு வந்து போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எல்லாம் இப்பதான் எடுத்துட்டு போறான். அதுவும் எந்த சைடு எடுத்துட்டு வரானா அந்த சைடு. இவனுங்களை வச்சுட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, நம்மளே கொண்டு போய் போடுறோம். கஸ்டமர் நிக்கிறாங்கல்ல. நம்மதாங்க சம்பளம் கொடுத்த வேலைக்கு ஆள் வச்சு கூட நம்ம தான் வேலை பார்க்கணும். இது பாருங்க, டெடி பேரு யாருன்னா கேட்டா கொடுக்கலாம். நம்ம ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். இங்க வர்றது பைசா கலெக்ட் பண்ணி போறதுக்கு தாங்க. பைசா கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, நேரா ரிசப்ஷன் போய் அங்கே எவ்வளவு இருக்குன்னு கலெக்ட் பண்ணிட்டு ஸோ அடுத்த ஹோட்டல் காமிக்கிறேன் உங்களுக்கு நானு. ஐயோ, சரி ஓகே. பாத்தீங்களா நம்ம ஹோட்டல்ல? இதாங்க நம்ம ஹோட்டல்ல. ஆளே இல்லாத இடத்துல ஆத்திட்டு கிடக்குறான் பாருங்க, பைத்தியக்காரன். சரி வாங்க அடுத்த இதுக்கு போ. இதுதான் இப்போ ரன்னிங்ல இருக்கிற ஹோட்டல். இது இதுதான் இப்போ வந்து கரண்ட்லயே வந்து ரன்னிங்ல இருக்க ஹோட்டல். இதுதான் இங்க அதே ஹோட்டல் தான். இங்க பாருங்க, ஜூஸ் இல்ல, காஃபி இல்ல. சரி நம்ம போட்டாலாம் போட்டுருவோம். இங்க ஒரு இது இருக்கு, காஃபி ஷாப்பு. ஓகே, எங்கேயும் போட்டாச்சு. அடுத்தது இங்க ஒரு ஜூஸ் இருக்கு, பார்க்கலாம். இருங்க, எடுத்துட்டு நடக்க முடியலப்பா. ஓகே, அப்புறம் பாத்தீங்கன்னா இங்கேயும் ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்கேன். இதுங்க ஃபர்ஸ்ட் கையில வெயிட்டா இருக்கு, டஸ்ட்பின்ல போட்டுருவோம். இங்க பாத்தீங்கன்னா இதுவும் புது ஹோட்டல்ல ஓபன் பண்ணது. ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். சரி வாங்க, இவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம். இன்னொரு ஆள் வேலைக்கு தேடிட்டு இருக்காங்க, கிடைச்சா சொல்லுங்க யாராச்சும். இல்லைன்னா இவன் அண்ணாட போட்டு தனியா சீக்கிரமா என் ஹோட்டல்ல மூடிடுவோம். அந்த நிலைமையிலதான் இருக்கு போல என் ஹோட்டலு. பாருங்க, அவன் நடக்கிற நடைய பாருங்க. அண்ணா நடக்கும் சீக்கிரமா போட்டா கெஸ்ட பார்க்கலாம். நடக்கிறதே தூங்கிட்டே நடப்பான். ஐயோ, இங்கயா இப்படிப்பட்டவன் நல்லா வேலைக்கு வச்சிருக்கிறேன் நான்.
என் தலையெழுத்து. இங்க பாரு, நான் கைய புடிச்ச மாதிரியே நிக்கிறான் பைத்தியம். சரி, இதுக்கப்புறம் நீ பாத்து போடாடே. டொமக்க பண்ணா காசு. ஏன்னா இதெல்லாம் நம்ம காசு எடுத்தாதான் அடுத்த இதுல என்ன கொஞ்சம் ஹோட்டல்ஸ் கட்டி கொஞ்சம் இன்கம் வர வைக்க முடியும். நம்ம வந்தா மட்டும் தாங்க வேலையே நடக்குது. இந்த அம்மா ஆட்டி அசைஞ்சு வருது. அப்பதான் எங்க ஒரு ரூம் போட்டுருவோமா? எப்படி வேற லெவல்ல நம்ம ரூமு. இங்க ஒரு ஷாப் ஓபன் பண்ணிடலாம், புது ஷாப்பு. அதுக்கப்புறம் இங்க ஒரு அப்டேட். இதெல்லாம் அப்டேட் பண்றதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. ஆனா இவனுங்களை வச்சு மேய்க்கிறதா பெரிய விஷயமா இருக்குது. முடியல. எங்க இங்க ஒரு இன்னொரு ஆளை போட சொல்றாங்க ஹோட்டலுக்கு. நான் தான் முடிவு பண்ணோம். ஆனா இவனுங்க என்ன வச்சு வேலை வாங்குறாங்க? என்ன நியாயம் சொல்லுங்க பாப்போம். சரி வாங்க, ஓரளவுக்கு அப்டேட் பண்ணி விட்டுட்டோம். சரி ஹோட்டலுக்குள்ள போயிட்டு வரணும். ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. ஓகே, இங்க ஒரு ஆள் இன்னொரு ஆள் எக்ஸ்ட்ரா போட்டாச்சு. சரி, அவன் கூட ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை விட்டுருக்கேன். டேய், அவன் கூட எல்லாம் சண்டை போடாத சரியா? சமாதானமா 2 பேரும் வேலை செய்யுங்க சரியா? அப்படி சொல்லு. வாங்க பக்கம். ஒருத்தன் டெலிவரி கேக்குறான், ரொம்ப நேரமா கையாட்டிட்டு கிடக்குறான். என்ன ஸ்டாஃப் பாருங்க. ஐயோ இருமா தாயே, நான் வெளியே போயிடுறேன், அப்புறம் தூங்குது. ஒரு ஆள் வராங்கன்னு விவசாய இல்லை இந்த ஆளுக்கு. ஓனருங்கிற மரியாதை எல்லாம் மோதிட்டு போகுது மேல. அவன் டெலிவரி கேக்குது கஸ்டமரு. இங்க எல்லாம் ஆள் இல்ல, டீ தூள் போடல இன்னும். டேடே இருடா, நான் வெளியே போன அப்புறம் தூங்குடா. யாரா நீ பைத்தியம்? சரி, நம்ம ஹோட்டலுக்கு போய் இப்ப விஐபி வராங்களாம். ஸோ நம்ம ஹோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி வந்திருக்காங்க. இவங்க பார்த்தீங்களா, அப்பாட்ட கட்டுறாங்க இவங்க விஐபி. சார் வணக்கம் அப்படின்னு சொன்னா கூட வணக்கம் கூட காதல வாங்க மாட்டேன் இந்த ஆளு. சார் சார் வணக்கம் சார், நான் தான் இந்த ஹோட்டல் ஓனர். ஹலோ 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 சார் 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 வணக்கம் சார். சோனாபுடி சார். போடாடே போடா, மதிக்க கூட மாட்டேங்கிறான். மதிப்பா முக்கியம், பணம் தான் முக்கியம். வாங்க ஏமா தாயே, நான் பணம் எடுத்ததுக்கப்புறம் நீ வந்து ரூம் கிளீன் பண்ணு. மேலே விட்டா மோதிட்டு வரும் போல இருக்கு. பாருங்க இங்கேயும் ஆள் இல்லை. சரி, நம்ம இப்போதைக்கு பைசா கலெக்ட் பண்ணிட்டு இவனுங்களை வேலைக்கு போட்டிருக்கிறது வேஸ்ட்ன்னு எனக்கு தெரியும். ஆனா வேற வழி இல்லையே. வேஸ்டா இருந்தாலும் இவனுங்க வச்சுதான் வேலை வாங்க முடியும். ஆள் இருந்தா ஐயம்மா தாயே, யாரம்மா நீ? ஆளுங்க இருந்தா வேலை செய்யறாங்க, இல்லைன்னா அப்படியே அமைதியா பல்லாக்க பார்த்து நிக்கிறானுங்க. இவனுங்கெல்லாம் வச்சுட்டு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சு சொல்லுங்க பாப்போம். எனக்கு தாங்க கஷ்டகாலம். பார்க்கலாம், ஓரளவுக்கு அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறோம். எவ்வளோ அப்டேட் பண்றோமோ அந்த அளவுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ அதனாலதான் ஓரளவுக்கு அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஹோட்டல்ல.
ரூம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் ரூம்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குதுங்க. யாராச்சும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னா ரூம் வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம ஹோட்டல்ல ரெஃபர் பண்ணுங்க. விஎம் ஹோட்டல், ஓகேங்களா? அதான் நம்ம ஹோட்டல் பேரு. ரெஃபர் பண்ணுங்க. ஐயோ யாராவது தூங்கிட்டு இருக்குதாப்பா, தெய்வமே! கஸ்டமர் போச்சு கிச்சு போறான், தெரியாதமா உள்ள போயிட்டேன், மன்னிச்சிருங்கோ. சரி வாங்க நம்ம ரிசப்ஷன் போயிட்டு சார் ரொம்ப நேரமா இங்க ஆளுங்க நிக்குது, என்னதான் பண்றானுங்கன்னு தெரியல. தொடின்னு தொடிக்கிறானுங்க, ஆனா ஒன்னத்துக்கும் காணல. இவன் ஒருத்தன் கடல ஆள் இல்லாத. சரி 3 ஹோட்டல்ல காமிச்சிட்டேன். ஸோ நாளைக்கு வேற ஹோட்டல் பார்ப்போம். ஓகே, டாடா.